guys, welcome to Cooking with Geeta. இன்றைக்கு டஸ்டே விளாக் பார்த்துடலாங்க. என்ன ஒர்க்குனா காலம்பரம் கருப்பு கவுனி அரிசி நைட்டே எல்லாமே ஊற வச்சுட்டாங்க. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் சவுப்பரிசி, மொத்தம் 4 வகையான அரிசி போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இதில் அப்படியே நாம் அரைக்க போகிறோம். இப்போ காட்டு அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் சவுப்பரிசி, உளுந்து ஊற வச்சுட்டேன். காலம்பரம் இழந்து தான் உளுந்து ஊற வச்சுருக்கேன். அடியில் இருக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். முட்டைக்கோஸ், கேரட் போட்டு கூட்டு, சேனக்கிழங்கு கறி, அடுத்தது கருவேப்பிலை குழம்பு. இதான் இன்றைக்கு மெனு. கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன் கூட்டுக்கு. பாருங்க, மாவை அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு. நைட்டுக்கு இது இட்லி ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கூட்டு பண்ணியாச்சுங்க. பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, முட்டைக்கோஸ், சாம்பார் பொடி, மிளகு, பெப்பர் பொடியெல்லாம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அப்படியே தக்காளி பழத்தையும் போட்டு தான் வேக வச்சுருக்கேன். தேங்காய் அப்படியே போட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, தேங்காய் எண்ணெய் தாளித்து கொட்டினா சூப்பராக கூட்டு ரெடி. இது புளி எதுக்குன்னா கருவேப்பிலை குழம்புக்கு, சேனக்கிழங்குக்கு கொஞ்சம் காராமல் இருக்கும். அதுக்கோசரம் இந்த புளி தண்ணியை போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி காலம்பரம் டிஃபன் சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. சப்பாத்தி நாங்கள் ஹோம்மேட் நாங்களே அரைச்சி விற்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறோங்க. அடுத்தது அரிசி, புழுங்கரிசி ஊற வச்சுருக்கேன். அதை அப்படியே சாதம் வச்சிடணும். இங்கே பச்சரிசி வச்சாச்சு. இப்படி கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. என்ன அளவுக்கு பண்ணியிருக்கேன்னா கூட்டை அப்படியே தேங்காய் போட்டு அப்படியே கொதிக்க விட்டு எடுத்து வச்சாச்சு. கூட்டு பாருங்கள், சூப்பராக கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு தொட்டுக்க எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது ஒரு புழுங்கரிசி வச்சுட்டேன். இங்கே சேனக்கிழங்கு வேக விட்டுருக்கேன். பாருங்கள், புளி தண்ணியை விட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடியை போட்டு வேக விட்டுருக்கேன். இந்த புளி தண்ணியை போட்டு நீங்கள் வேக விடும்போது அந்த காரத்தன்மை ஒரு மாதிரி கடுக்கிற மாதிரி இருக்கும். சேனக்கிழங்கு அவ்வளவுக்கு நல்லதுங்க. பாருங்கள், நான் வெந்ததை அப்படியே வடிகட்டி இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா காரப்பொடி, பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் விட்டு பரட்டி எடுத்தால் சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு கறி ரெடி. அடுத்தது ரசத்துக்கு தயார் பண்ணிவிடுவோம். ரசத்துக்கு கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கடுகு நெய்யை விட்டு கடுகு சீரகம் தக்காளி சேர்த்து போட்டு நல்லா மிளகு ரசத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதை அப்படியே போட்டுடலாம். கொஞ்சமாக நெய்யை விட்டு அப்படியே பெப்பர் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா தூக்கலாக ரசம் காரசாரமாக இருக்கும். அப்படியே ஜீரகம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குரலில் எடுத்து இதில் போட்டுருவோம். நம்ம மிளகு ஆற வச்சுட்டு அப்புறம் தான் பொடி பண்ணணும். கூட்டுக்கு அப்படியே தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்கள் நல்லா கொதிக்குது. புளி, தக்காளி பழம் எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு. மஞ்சள் பொடியை போட்டு அப்படியே நசுக்கி வச்சாச்சு. மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை வறுத்ததை பொடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ரோஸ்ட்டு சூப்பராக ஆயிட்டுருக்கு. அப்படியே சாம்பார் பொடி, புளி அப்படியே கார சரமாக அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, சரி காரமாக இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட நல்ல ஒரு சேனக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. அடுத்தது டீயை போட்டுடலாம். இன்னும் பாக்கி கருவேப்பிலை குழம்பு தான். இஞ்சி டீ அப்படியே போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே மிளகு குழம்பு கருவேப்பிலை குழம்பு தாளிச்சிடலாம். துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டுடலாம். மல்லி, கொஞ்சம் புளி, ஒரே ஒரு மிளகா போட்டாச்சு. இது வறுக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. குழம்பு அப்படியே அரைச்சிடுவோம். டீயை வடிகட்டியாச்சு. அப்படியே குடிச்சிடலாம். எல்லாம் சமையல் முடிச்சாச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் கோவிலுக்கு கிளம்ப போகிறேங்க. அதாவது எப்போதும் தினமும் ரொட்டீனாக அன்னதானம் நடந்துகிட்ருக்குல. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை நான் செய்கிறதுக்கு தினமும் முடிஞ்ச வரைக்கும் நான் போவேன். தினமும் போவேன்னு சொல்ல முடியாது. எனக்கு ரொட்டீன், அதாவது நம்ம வீட்டு வேலை செஞ்சு முடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக போவேன். வீட்டில் இங்கே உட்காந்து சீரியல் பார்த்து இது பண்ணுறதுக்கு நம்ம கோவிலில் போய் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணலாம். இதெல்லாம் ஆரத்திக்கு வந்தாச்சு. அப்படியே பொண்ணுன்னு பாட்டுக்கு அப்படியே சாம்பார் வச்சு பாபாவுக்கு எவ்வளோ அருமையாக போயிட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது பிரசாதம், புளியோதரை, சர்க்கரை பொங்கல். இப்போ என் ஃப்ரெண்டு போனால் எங்கள் எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் எல்லாருமே. நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
எப்போதுமே நான் தான் வீடியோ எடுப்பேன். அன்னதானம் போகிறதுக்கு வீடியோஸ் எல்லாமே எடுத்து போட்டுறது போஸ்டிங். சாய் டெம்பிள் அப்படியே ஒரு குரூப் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் அப்படியே போட்டுருவோம். அன்னைக்கு நடக்கிறத தினமும் அன்னதானம் நடக்கிறது எல்லாமே சூப்பராக நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிம்மதி அப்படின்னா நம்மளுக்கு கோவில் தான். எனக்கு இந்த ஒரு கோவில் கிடச்சிருக்கு. அப்புறம் நைட்டு அப்படியே வந்துட்டு கருப்பு கவுனி சவுப்பரிசி எல்லாம் போட்டு இட்லி வார்த்துருக்கேங்க. சாதம் கலந்து வடித்தது மீதி இருந்தது, அப்படியே இட்லி வார்த்தாச்சு பாருங்கள். சூப்பராகவே இருந்தது கருப்பு கவுனி அரிசி இட்லி. தொட்டுக்கு ஒரு வெங்காய பச்சை சட்னி போட்டு அரைச்சிட்டு கருவேப்பிலை குழம்பு காலம்புரை வச்சது இருந்தது. அதை அப்படியே வச்சு தொட்டு சாப்பிட்டுட்டு கலவரமாக இருக்குது பாருங்கள். பாத்திரம் வந்து பையன் தான் தேய்ச்சி கொடுத்துட்ருக்கான். பாத்திரங்கள் நிறையா கிடந்தது, தேய்ச்சிட்ருக்கான். அது அடுத்தது தொடச்சி டிகாஷன் போட்டு கஷாயம், ஜீரக கஷாயம் எப்போதுமே போடுற வழக்கம் உண்டு. அது அப்படியே ஊற வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சு எப்போதுமே வந்து சாதத்தை சுத்தமாக துடைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் தண்ணி எப்போதுமே சமையல் ரூமில் இருக்கணும். பாருங்கள், அடுத்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு எல்லாமே தயார் பண்ணிவிட்டு வாங்க காட்டுறேன். பாருங்கள், கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டு மஞ்சள் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது பவுடர் எல்லாம் போட்டு பன்னீர்லாம் விட்டு நல்லா உப்பு தீபத்துக்கு ஏற்றுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புதுசாக அடுத்தது வேறு இது மாற்றிட்டு விளக்கெல்லாம் மாற்றி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. காலம்பரம் எழுந்து சுவாமி கும்பிட ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ஃப்ரைடே மார்னிங் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் பாய்.